அது கூட அந்த வெயில 3000 எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி பொம்பளைய வந்து அனுப்பிட்டேன் ஐயா. எப்படியாவது இந்த என் தம்பி கொண்டு சொன்னா கேட்க மாட்டியா நீ? சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த தொலைப்பா என்ன எங்க அம்மா இந்த சாராயக்கடை ஒழிக்கிறதுக்காகவே போராடிச்சு. நான் நடந்து வரும்போது மைக்குன்னு வரல வண்டி கிட்ட நான் கூட பொம்பளையாளு உட்காந்துருக்காக போட்டு நம்ம கிட்ட போகக்கூடாது, நம்ம அங்கே பேசிட்டு போகணும் இல்லை நம்ம பிரச்சாரத்துக்காக தான் வந்திருக்காங்க. தொலைவு வெயில், இதைவிட கொளுத்தும் வெயில். ஊர் ஊராக நடந்து வந்து எந்த ஊர்லயும் ஓட்டு கேட்கல, எந்த ஊர்லயும் எங்க கட்சிக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. அம்மா தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் கொந்தளிச்சு எந்திரிச்சா தான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும், ஒயின் ஷாப்பை மூட முடியும். இல்லைன்னா அந்த ரெண்டு கட்சி ஏமாற்றி திரும்பவும் கொண்டு வருவாங்க. ஒரு திருப்பூர்ல ஒரு படிச்ச புள்ள மெச்சூர்ட் ஆகல, 11 வயசுக்குள்ள 2 வயதை குடிச்சு போட்டு வந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணி கழுத்தை திரும்பி கொண்டுட்டு போனாங்க. ஒரு வய குடிச்சு போட்டு தாயின்னு கூட தெய்வம்னு கூட நினைக்காம தப்பா நினைக்க முடிஞ்சு கடைசியில கத்தியால குத்தி அம்மாவே போனான். அவனு குடியார பையன். ஒரு வய தன் பெண்ணிட்டே தப்பா நடக்க முடிஞ்சான். நம்ம நாடு கற்புக்கரசி கண்ணகி வாழ்ந்த நாடு. ஒரு பொம்பளை பிள்ளை கோயம்புத்தூர்ல காலேஜில் படிக்கிற பிள்ளை குடிச்சு போட்டு ரோட்ல ஆட்டை போட்டுச்சு. இது எல்லா பேப்பர்ல எடுத்து போட்டாங்க. பெற்ற தாயின் தகப்பனும் இது நம்ம நாண்டுகிட்டு சாகுறதை தவிர என்னன்னு தான் நினைச்சிருப்பாங்க. நம்ம பிள்ளை இப்படி கேவலப்படுத்திட்டு எல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க? கள்ளச்சாராயம் இருக்குதாரு. ஏயா அங்க சொல்லிட்டே இருக்கிற பின்னாடி நிக்கிற தலப்பா என்னத்துக்கு அங்க நிக்கிற மைக் உம்மத்தான் கடை ஒயிட் ஷாப் திறக்க போயிட்டா இந்த பையங்களுக்கு குடிக்கிற ஆசை வருது. தகப்பன் பாட்டு பையன் மையனை விட்டு வாங்கிட்டு சொல்றான். வரும்போதே ஒண்ணு திறந்து குடிச்சு பாக்குறான், இல்லாட்டி அப்பா மிச்சம் வச்சிருக்கிறத குடிச்சு பாக்குறான். மறுநாள் என்ன பண்றான்? அவன் தனியா துட்டு எடுத்துட்டு போய் வாங்கி குடிச்சிட்டு கூட 4 வயல போய் குடிச்சிட்டு போறான். பள்ளிக்கூடத்துக்கு போற வழியில கோயிலுக்கு போற வழியிலே டாஸ்மாக் கடை இருக்கு. கள்ளச்சாராயம்ங்கிறது ஊருக்கு தெரியாம மரவா போத்தங்கரையில அங்கே எவனா 10 பேர் குடிச்சிட்டு அடைவானே தவிர நம்ம பிள்ளைகள் ரோட்ல போறவங்க எவனா கள்ளச்சாராயம் குடிப்பானா? ரோட்டு மேல இந்த டாஸ்மாக் கடையும் ஒயின் ஷாப்பும் இருக்க போய்தான் பிடிக்கிறான். வேலைக்கு போயிட்டு வர்ற தொழிலாளி சம்சாரத்திட்ட முழு ரூபாயும் கொடுத்துருன்னு நினைச்சுட்டு தான் வரான். இந்த மாசமாவது கொடுத்துடணும், ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு பலசர கடையில இருக்கு. வரும்போதே வரிசையா கடையை பார்த்தான். கடையை பார்த்தான். சரி நமக்கு சம்சாரம் போய்ப்பான், நம்ம நீ குடிக்க வேண்டாம்னு நினைக்கலாம். அடுத்து கொஞ்சம் தூரம் இருந்த உடனே ரொம்ப அழகான படத்தை போட்டு இங்க வா வான்னு கூப்பிடுது. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிருமேன்னு பூரா குடிச்சிட்டு போறான். குடிச்சு போட்டு வீட்டுல போய் அடிக்கிறான். பெண்கள் போற வழியெல்லாம் இதை விட வெயில்ல இப்ப சொன்னே பாருங்க, ஏமா ஏயா வெயில்ல உட்காந்து கேளுங்க. வேகாத வெயில்ல ஐயா இந்த வெயில்ல இப்படி நடந்து வரீங்கள, நீங்க ஏமா அந்த வெயில நிக்கிறீங்க, நீங்க இப்படி நடந்து வரீங்கன்னு தான் நாங்க வந்தோம். உங்க இப்படி பார்த்தா பெத்த தாய் மனசு என்ன பாடுபடும் கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க அம்மா மாரியம்மா மாறிதாமா நீங்களும், என்ன நீங்களும் எனக்கு தாய் தாம்மா. உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தாமா நடக்கிறேன். நான் ஒன்னும் பதவி பெறணும் நடக்கல. இவங்க காமராஜ் ஆட்சியில அண்ணா ஆட்சியில எல்லாம் கொண்டு வரல, கருணாநிதி கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் கடவுளா மக்கள் நினைக்காங்க. எம்ஜிஆர் நல்ல மனுஷன், அவர் அதை ஒழிச்சிருக்கலாம். அவரும் அதை வளர்த்து விட்டாரு. இப்ப ஜெயலலிதாவுக்கு ஈவு இறக்கம் கிடையாது. எல்லா இடத்துலயும் பாரு டாஸ்மாக் கடை ஒயின் ஷாப்னு வச்சு 30,000 கோடி வருமானம் வருதுன்றாங்க. இது எதிர்த்து போராட்டம் நடக்கிறதுல சசிபெருமாள்ங்கிறவரு டவர்ல ஏறி மூட சொன்னாரு. கோர்ட் ஆர்டர் அந்த கடையை மூட சொல்லி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா மத்தியான வெயில்ல மேல போய் போலீஸ்காரங்க அவர் மேல கயரை போட்டு கீழே இழுத்தாங்க. அது கழுத்துல இறுகி தூக்கிலிட்ட மாதிரி இறந்து போனாரு. அந்த அலைபேசி இரும்பு தானே, அதை அடிச்சு அடிச்சு கீழே வரும்போது ரத்தம். நான் 1/2 மணி நேரத்துக்குள்ள போயிட்டேன். போய் பார்த்தா பிணவரையில பூரா ரத்த வெள்ளத்துல இருக்காரு. நான் உடனே டிவி யாருங்கிட்டேன், இது கொலை,
ஜெயலலிதா சர்க்கார் இந்த நல்ல மனுஷனை ஒரு காங்கிரஸ்காரர் காந்தியவாதியை கொலை பண்ணி வச்சிருக்காரு. அவர் மகன் அண்ணே ராத்திரியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிடுவோம், இங்க வர வேண்டாம்னு எஸ்பி கலெக்டர் சொல்றாங்க. எஸ்பி கலெக்டரை விட்டு 2 பேர் வேலையும் காலி பண்ணிடுவேன். ராத்திரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, குடும்பத்தாளுக இல்லாம பண்ணக்கூடாது சட்டம் இருக்குல்ல. இவங்க வந்தாங்க, எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, பாடியை வாங்க மாட்டோம்னு திரும்பி வந்துட்டாங்க. அந்த பையன் வந்து எங்க அப்பாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம்னு 7 நாள் உண்ணாவிரதம் இருந்தான். நான் போய் அவன் கையை பிடிச்சிட்டு, உங்க அப்பா பாடி 7 நாள் ஆகுது, அழுகி போயிடும், நீ செத்து போய் என்ன போராட போற, அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு போராடுவோன்னு என் பேச்சை காட்டிருக்கான். நான் கன்னியாகுமரி ஜில்லாவில் போய் நாகர்கோவிலில் போய் ஆசாரிபுரம் ஆஸ்பத்திரிக்கு போறேன். எங்க அப்பாவும் நாகர்கோவிலில் தான் புற்றுநோயில இறந்தாரு. எங்க அப்பா பாடியை நான் தூக்கல, ஆனா அவர் பாடிக்கு புது கதர் வேட்டி கதர் சட்டை ஃபுல்லா மாட்டி நான் தான் தூக்கி வச்சேன், வந்து அடக்கம் பண்ணிட்டோம். ஜெயலலிதா ஒரு இறக்க அனுதாபம் கூட தெரிவிக்கல, கருணாநிதி ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல. என்ன பண்ணாங்கன்னா எல்லா பேரும் வைகோவுக்கு வருதுன்னு ரகசியமா 10 கோடிக்கணக்கில் பணம் இருக்கிற ஸ்டாலின் வந்து 10 லட்சம் வீட்டுக்கு 2ஆம் தரத்துக்கிட்ட கொடுத்துட்டு பேப்பர்ல போட்டு போயிட்டாங்க. இப்ப ஜெயலலிதா அங்க போனாங்க சேலத்துக்கு, சசிபெருமாள் மகன்கிட்ட போய் எங்க முதல் மந்திரி கிட்ட ஒரு பூங்கொத்து கொடுங்க, உங்களுக்கு ₹1,00,000 பணம் கொடுக்குறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னு உடனே எங்க தகப்பன பொண்ண கொலகாரிக்கா நான் போய் பூங்கொத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மிரட்டி போட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த தம்பி போன் பண்ணான், உன்னை ஏதாவது பண்ணி போடுவாங்க, நீ ஏதாவது போட்டு கொடுக்கன்னு, ஏதாவது ஒன்னு ஏதாவது பண்ணி போடுவாங்க, நீ உடனே ஊருக்கு வான்னு 15 நாளா நான் தான் பக்கத்திலே வச்சிருக்கேன். இந்த பையன் கூட வந்திருக்கான், பிறகு கூப்பிடுறான். என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுமா, ஓட்டுக்கு அதிமுக 2000 1000 கொடுக்க போறாங்க, திமுக 1000 800 கொடுக்க போறாங்க. இந்த பணமெல்லாம் அவங்க வந்து இதுவரைக்கும் எல்லாத்துலயும் கொள்ளையடிச்சது, வேலை வாங்குறதுல, ரோடு போடுறதுல, குளம் வெட்டுறதுல. இப்ப ஏழை வீட்டுல கிட்னி, இப்ப நிறைய பேருக்கு சுகர் வந்துச்சு, சுகர் வந்து கொஞ்ச நாள்ல கிட்னி கெட்டு போகுது, சிறுநீரகம். இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஆஸ்பத்திரி என்ன சொல்றாங்க, உங்க ரத்த உறவு இருந்தா வேற சிறுநீரகம் வைக்கலாம், அது 2 லட்சம் ஆகும், அது வரைக்கும் நீங்க காத்துருங்க. யாராவது இறந்து போனவங்க இது கிடைச்சா இப்போ 2 வருஷம் 3 வருஷம் இவங்க டயாலிசிஸ் பண்றாங்க. ஒவ்வொரு 3 தடவை வாரத்தில் டயாலிசிஸ் பண்ணா எத்தனை ஆயிரம் செலவு, மருந்து செலவு. அதனால இந்த சிறுநீரக நோய் வந்த பல பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் செத்து போறேன், இருக்கிற வீடு நகை சொத்து எல்லாம் வித்து என்னை காப்பாற்றி என்ன பண்ண போறீங்க, பிறகு மாசம் 20,000 மாத்திரை மருந்துக்கு செலவாகும், எங்களுக்கு வைத்தியமே வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, சர்க்கார் ஆஸ்பத்திரியில இதுக்கு சரியான வைத்தியம் இல்லை, தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தா எல்லா சர்க்கார் ஆஸ்பத்திரியில ஒவ்வொருத்தாரும் டயாலிசிஸ் மிஷின் வைக்கணும். எல்லா பொம்பளை யார் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்கணும். மந்திரிகள் வந்து சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். நானே சொல்லிட்டேன், எனக்கு இனிமே உடம்பு சரியில்லைன்னா தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு மந்திரிகள் போறாங்க, கலெக்டர் போறாங்கன்னா ஒழுங்கா வச்சிருப்பான். இது மாதிரி மட்டும் இல்லாம எல்லா விவசாய கடன்களையும் ரத்து பண்ண போறோம்னு நம்ம முடிவு பண்ணி அறிவிச்சிருக்கிறோம். விவசாயி தான் ரொம்ப நொறுங்கி போனவன். இந்த கெயில் வந்து குழாய் பதிக்கிறதுக்கு முதல்ல கையெழுத்து போட்டது கருணாநிதி. பெண்கள் போராடினாங்க. ஜெயலலிதா சர்க்கார் வசந்தாமணி பொண்ணு தாயின்னு அடிச்சு வேலியில தூக்கி போட்டாங்க. அந்த விவசாய போராட்டத்தில் நடந்துகிட்ட நம்ம பொண்ணையும் கூட எங்களோட வந்திருக்காரு. எங்க கணேசமூர்த்தி தான் அதுக்கு தலைமை தானாரு, காசி அண்ணா கவுண்டரும் வந்திருக்காரு. பிறகு நான் வந்து மக்களை திரட்டினேன். ஜெயலலிதா ஓட்டு நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு தான் அதிமுக ஓட்டு குறைஞ்சு போகும்னு நான் வெயில எதுக்குறேன். இது மாதிரி விவசாயத்துக்கு காவிரியில அங்க ஒரு அணை கட்ட போறான் கர்நாடகத்துக்காரன். ஒரு சொட்டு தண்ணி மேட்டூருக்கு வராது. 17 ஜில்லா அடியோடு அழுகி நாசமா போயிடும். எல்லாம் பட்டினி அடக்க வேண்டியதுதான். இப்ப முல்லை பெரியார் எழுத்து 8 வருஷம் நான் ஒரு ஊரா போய் போராடுறேன். வேலிக்கருவல் தான் தமிழ்நாட்டையே அழிக்குது. அதுக்கு ஒரு ஆர்டர் கோர்ட்ல வாங்கி வச்சிருக்கேன். வேலிக்கருவில வித்து பிழைக்கிறாங்களேன்னா, வேலிக்கருவில விவசாயத்தை அடிச்சு போடுச்சு. வேலிக்கருவிலிட்ட இருந்தா ஆடு சென பிடிக்காது, மாடு சென பிடிக்காது. இவ்வளவு இதெல்லாம் நம்ம செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா என்ன நினைக்கிறாங்க, அதிமுக தடவை வரக்கூடாதுன்னா அடுத்து வேற யாருக்கு வாய்ப்பு இல்ல, கருணாநிதிக்கு போட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. இந்த தடவை கருணாநிதி மோசம்னா வேற யாருக்கு போட்டாலும் வேஸ்ட், ஜெயலலிதா போட்டுடலாம்னு நினைக்காங்க. ஆனா இந்த தடவை
விஜயகாந்த், மூப்பனார் மகன், நான், 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவன் 6 கட்சி சேர்ந்து கூட்டணி முதல்ல அமைச்சிருக்கோம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க கிட்ட என்னன்னா பணம் கிடையாது. அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்க. இத பணத்தை நம்ம பணம், கொள்ளையடிச்ச பணம், அதை கொண்டு போய் நம்ம ரோட்ல எறிய வேண்டியது இல்லை, அவங்க திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த பணம் உங்க பணம் தான். ஆனா இவங்க பணத்தை 5 கோடி செலவழிச்சு ஜெயிச்சா 10 கோடி சம்பாதிக்கும். அப்ப உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு லஞ்சம் கொடுக்காம வேலை வாங்க முடியாது. நம்ம ஆஸ்பத்திரிக்கு, சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. நிலங்களை பார்த்த உடனே பறிக்கிறாங்க. இப்ப மோடி என்ன பண்ணாருன்னா மொத்தமா வடநாட்டு கம்பெனிக்காரன் விட்டு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் மொத்தமா வாங்குறாங்க. இனிமே இந்த மானியமே கிடைக்காதுமா. நம்ம உற்பத்தி பண்ற நெல்லுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது விவசாயிக்கு தான் தெரியும். நீ இலவசம் லேசா சொல்லிட்டு போயிரு. 1 குண்டால் நெல்லை உற்பத்தி பண்ண அந்த விவசாயி படுற பாடு அவன் குடும்பத்துக்கு தான் தெரியும். விவசாயிகள் கடனை நீக்கிறது மட்டுமில்ல, அவங்க உற்பத்தியை அதிகரிக்கணும். இப்ப பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்கணும்னா நாங்க ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கோம். 25 மரம் வச்சா 1 மார்க், 55 மரக்கன்று வச்சா 2 மார்க், 100 மரக்கன்று வச்சா 3 மார்க். இன்டர்வியூல இதுல வச்சிருக்கோம். இப்ப தாசில்தாரை சரி கேட்டு 300 மரம் வச்சதா வாங்கிடுவாங்களே, உடனே சஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்க கண்டுபிடிச்சு இந்த பையனுக்கு மார்க் 5 குறைப்போம். இதெல்லாம் நாங்க புதுசா அறிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த திட்டங்களை கண்காணிக்க கட்சியில இல்லாத பழைய சகாய மாதிரி ஆபீசர்களை வச்சு கமிட்டி போட்டு இந்த ஊர்ல கட்டட கலவை ஒழுங்கா போட்டிருக்கானா, இந்த ஊர்ல ரோடு ஒழுங்கா போட்டிருக்கானான்னு பார்ப்போம். போடல, கான்ட்ராக்டர் லைசன்ஸ் ரத்து பண்ணி கான்ட்ராக்டரை உள்ள விடிச்சு போடுவோம். இந்த மருந்து, விவசாயம், தொழில் லைசன்ஸ் போட்டா 30 நாளைக்குள்ள லைசன்ஸ் கொடுக்கணும். நம்ம முதல் மந்திரியை 1 வருஷமானாலும் யாரும் பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது, ஒரு நாள் 10 நிமிஷம் வந்துட்டு உள்ள போயிட்டாங்க. நாங்க நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவோமா, நான் வீட்டுல பொம்பளை பிள்ளைய சின்ன குழந்தைய வெளிக்கிருந்துட்டா அங்கிட்டு தாண்டி குதிச்சு போவேன். அப்படி செல்லமா வளர்ந்தவன். என் கையாலே அண்ணம்மா வெட்டுறாங்க. நான் போட்டோ எல்லாம் பிடிக்கல. சேறு, கழிவு, மலக்கழிவு என் கையாலே அள்ளியிருக்கேன். அவ்வளவு கஷ்டத்துல. ஆனா யார் மக்களை காப்பாத்துறதுன்னா அரசியல் கட்சி இல்லை. நம்ம ஐடியில படிச்ச பையங்க, பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்க எந்த கட்சியும் கிடையாது. அவங்கதான் வெள்ளத்தில் உள்ள மக்களை காப்பாத்துறாங்க. அவங்க வீடுகள்ல அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, மாமன் கிட்ட, மச்சான் கிட்ட, அத்தை கிட்ட இந்த ரூபா நம்ம ரூபா, இதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா இந்த தடவை நிச்சயமா நம்ம ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தம்பி முருகன் இந்த தொகுதியில் நிக்காரு. 23 வருஷமா என் கூட இருக்காரு. என் கூட இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது, எதிரையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியும் இந்த 23 வருஷமா என் கூட இருக்கிற தம்பி எந்த சாதியும் பார்க்க மாட்டாரு, வேற்றுமை பார்க்க மாட்டார், உழைச்சு முன்னேறினவர். 10 காசு யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டார். சரி, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, ஒரு போன் போடுங்க, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்து நிற்பாரு. இப்படித்தான் எல்லா அரசியல் கட்சி வேட்பாளரும் சொல்லுவாங்க. உட்புட்ட குரலுக்கு ஓடி வருவோம், அழைத்தால் ஓடி வருவோம். அதனால ஜனங்கள் யாரையுமே நம்ப முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லம்மா, இந்த தடவை என் வார்த்தையை நம்பி நீங்க கொடுங்க. நான் எலெக்ஷன் நிக்கலம்மா. எங்க பக்கத்துல ஒரு பெரிய கழகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. என்னால ஒரு கழகம் வரக்கூடாதுன்னு நான் நிக்கல. எனக்கு ஏதாவது பதவிக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் இல்லம்மா. உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, என் காலத்துக்கு எனக்கு வயசு 70 ஆச்சு. இன்னொரு 7-8 வருஷம் இருப்பேன். என் காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் இப்படி இந்த வேகாத வெயிலையும் அலையிறோம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு பார்லிமெண்ட்ல நின்ன ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தங்க தோக்கடிச்சாங்க. காலையில ஓட்டு எண்ணும் போது நான் காலையில வாலிபால் விளையாட போயிட்டேன். எங்க ஊர்ல 9 மணிக்கு வந்தேன். நம்ம தோக்க ஆரம்பிச்சோன்னு தெரிஞ்சது. எங்க ஊர் பொம்பளைகள் எல்லாம் துப்பாடு விட்டு அழுதுச்சு. எங்க அம்மா, ஒருத்திங்க அழக்கூடாது, அவன் தோப்பான்னு எனக்கு தெரியும், அவன்கிட்ட துட்டு கிடையாது, அவன்கிட்ட இருந்தாலும் ஓட்டுக்கு துட்டு கொடுக்க மாட்டான், அவன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு விரட்டி விட்டுச்சு. மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவை தோக்கும் போது எனக்கு போன் பண்ணி, ஊரெல்லாம் திருஷ்டியா இருக்கு, ஒவலை கழிஞ்சது, ஒரு ஒவலையா இருக்கு, திருஷ்டி கழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. இப்ப இந்த தடவை நான் அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது நல்லா ஜெயிக்கணுமே நினைச்சேன். அது இந்த டாஸ்மாக் கடை போராட்டத்துல வெயில்ல போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துச்சு எங்க ஊர்ல. ஆமா, அதுக்கு பிறகு நான் மறுநாள் துப்பாக்கி சூடு வரைக்கும் போய் எங்களுக்கு போலீஸ் எங்களை அடிக்க, பிறகு கடையை உடைக்க. எங்க அம்மா வீட்டு விட்டு பிறக்கும் போது, எப்பா பெரிய கலகம் வர்ற மாதிரி இருக்கேப்பா அப்படின்றது. தம்பியை வீட்டுல இருக்க சொல்லிட்டு தான் போறேன், நீங்க அங்க வர வேண்டாம்மா, இங்க கலகம் வரும், எதுவும் நடக்கலாம்,
துப்பாக்கி சூடு கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். என் தம்பிக்கு அன்னைக்கு சரியானது, எனக்கு அடி விடல, பையனை பாதுகாத்துட்டான். கடையை நொறுக்கி போட்டான், சுத்தமா நொறுக்கி போட்டான். இப்ப என் மேல போலீஸ கொலை செய்ய முயன்றதான் கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலாமா? இலங்கையில நம்ம பொம்பளை பிள்ளைகளை நாசம் பண்ணி கொண்டான், பச்சை பிள்ளைகளை கொண்டான். ஆதியே இல்ல. இந்தியாவும் கருணாநிதியும் காங்கிரஸை சேர்ந்துதான் அவ்வளவு லட்சக்கணக்கான பொம்பளை ஆழ்மனை கொண்டாங்க. சின்ன பிள்ளைகளை கொண்டாம பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு பொம்பளை உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது. 20 தமிழன் ஆந்திராவில் போய் நாக்கெடுத்து கண்ணெடுத்து உடம்பறுத்து சுட்டு கொண்டான். பாவ கூலி தொழிலாளி. இந்த ஜெயலலிதா சர்க்கார் புதைக்க கூடாது, சுடுகாட்டில் எரிக்கணும்னு போலீஸ் துப்பாக்கி காட்டி மிரட்டி வச்சாங்க. நாம் போராடணும். இந்த 20 தமிழர் உண்மையிலேயே அங்க செம்மர கடத்தலுக்கு போகல. இவங்க பஸ்ல அங்கங்க வேலைக்கு போனோம். கடத்தல் பண்றவங்க கோடிக்கணக்கில் அடிக்கிறான். இதுக்கு கருணாநிதியும் ஒரு போராட்டம் நடத்தல, ஸ்டாலினும் நடத்தல, ஜெயலலிதா கண்டிக்க கூட இல்லை. இப்ப ஸ்டாலின் டிவியில தினமும் காட்டுறாங்க, இவங்க அங்க போனாரு, ஒரு அட்டை குடிச்சாரு, மக்களை பார்த்தாரு, வச்சாரு. எதுக்கு இது கெயில் போராட்டம்? உங்க ஏரியா கையெழுத்து போட்டது கருணாநிதி அப்பா தான் போட்டாரு. இதுக்கு போராடி இருக்காங்களா? ஜனங்களுக்காக எதிலையாவது போராடி இருக்காங்களா? கிடையாது. 2 பேர். அது மட்டும் இல்ல, 1,76,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரத்துல கருணாநிதி குடும்பத்துக்கு தான் வந்திருக்கு. கனிமொழி மந்திரி 6 மாசம் ஜெயில இருந்தாங்க. ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு, அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எனக்கு ஒண்ணு தனிப்பட்ட வெறுப்போ பகையோ கிடையாது. நான் 30 வருஷம் திமுக உழைச்சேன். எனக்கு மக்களும் தொண்டர்களும் ரொம்ப செல்வாக்கு இருக்காங்கன்னு அவரை கொலை செய்ய பார்த்தேன். என் மேல படியை போட்டு அதை கட்சி விட்டு நிற்கிறாங்க. கணேசமூர்த்தி மாதிரி ஆளுங்க என் கூட 22 வருஷமா என் கூட இருக்கிறாங்க. இப்பொழுது நான் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பம்பரத்துக்கு ஓட்டு போட்டு தடவை முருகனை ஜெயிக்க வைங்க. நீங்க அவங்க மத்த பெண்கிட்ட சொல்லுங்க, மத்த கூடுகளில் போய் சொல்லுங்க. வைகோ சொன்னா வைகோ சொல்றது நம்பும்படியா தான் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். எப்படியாவது முருகனை பம்பரத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நான் இதே ஊருக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா சந்திக்கிறேன்.